உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து தெரிந்து பழகி வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். நைஜெல்லா சட்டிவா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி ஹெல்மின்டிக், டயூரிட்டிக் என்பதை நாம் அறிந்திருப்போம். 100 கிராம் கருஞ்சீரகத்தை எடுத்து பொடித்து அதனோடு 500 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து தைல பதத்திலே கொதிக்க வைத்து வடிகட்டி வைத்து கொண்டு இந்த பாரிசவாயு, இந்த பேராலிசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், பால்சிஃபாரம் என்று கூட சொல்லுவார்கள், ஃபேஷியல் பேராலிசிஸ் என்கின்ற முகவாதம், பக்கவாதம், பட்சவாதம், இப்படிப்பட்ட நிலையிலே கை கால்கள் செயல்படாத நிலையிலே இந்த கருஞ்சீரகம் நல்லெண்ணெய் சேர்த்த தைலத்தை முதுகுத்தண்டுடைய மேற்பக்கத்திலேயும், அதாவது C3, C4, C5 என்று சொல்லக்கூடிய பொருத்துக்களிலேயும், L3, L4, L5 என்று சொல்லக்கூடிய இடுப்பு பகுதியிலே இருக்கின்ற பொருத்துக்களிலேயும் மூட்டுகளிலேயும் நன்றாக தேய்த்து மசாஜ் செய்து வருகின்ற பொழுது இந்த பக்கவாதத்திலே இருந்து அவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்கும். அது மட்டுமல்லாமல் இந்த கவுட் என்கின்ற நரித்தலை வாதம், அதனோடு ருமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு சுரம், இப்படிப்பட்ட வலிக்கும் இந்த கருச்சீரகத்தினுடைய எண்ணெய் நல்ல பயனை தந்து வலி நிவாரணியாக இருந்து ஒரு ஆரோக்கியத்தை தரும், வீக்கத்தை வற்றச் செய்யும் என்பதையும் நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, த கேபேஜ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முட்டைக்கோசு என்று நாம் தமிழிலே குறிப்பிடுகின்ற ஒன்று. முட்டைக்கோசு சுவையான உணவு என்பதை நாம் அறிவோம். இந்த முட்டைக்கோசு சாறு 20 ml எடுத்து காலையிலே வெறும் வயிற்றிலே சில நாட்கள் நாம் பருகி வருகின்ற பொழுது இது அல்சர் என்று சொல்லக்கூடிய, குன்மம் என்று சொல்லக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடியதாக, வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியதாக விளங்கும். அதனோடு இதிலே இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற சத்துவங்கள் புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக குடலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாகவும், எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும், உடலுக்கு குளிர்ச்சியும் பலமும் தரக்கூடிய ஒன்றாகவும் இந்த முட்டைக்கோசு சாறு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, சோலனம் டியூபரோசம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது, பொட்டேட்டோ என்று ஆங்கிலத்திலே குறிக்கப்பெறுவது உருளைக்கிழங்கு என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான உணவாகிறது. உருளைக்கிழங்கிலே கொலைன் என்கின்ற வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. இது தசை வளர்ச்சிக்கும் சரி, நரம்பு வளர்ச்சிக்கும் சரி, மூளை நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தரக்கூடியதாக இருந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. விட்டமின் C இதிலே செறிந்து இருக்கிறது. ஃபோலேட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிகுதியாக இருக்கிறது. விட்டமின் B6 இதிலே அதிகமாக இருக்கிறது. இவை அத்துணையும் சேர்ந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்ந்து உடலினுடைய எந்த பகுதியிலே புற்று வந்தாலும் அதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதிலே அதிகமான நார் சத்துவம், ஃபைபர் என்கின்ற சத்துவம் இருப்பதினாலே
இது கொலோரெக்டல் கேன்சர் என்று சொல்லுகின்ற ஆசன வாயை பற்றிய மலக்குடலை பற்றிய புற்றை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த உருளைக்கிழங்கை வேக வைத்து சிறிது தேன் சேர்த்து குழந்தைகளுக்கு 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 2 தேக்கரண்டி அளவுக்கு அன்றாடம் கொடுத்து வருகின்ற பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சத்துவம் அதிகரிக்கிறது. தசைகளுக்கு, எலும்புகளுக்கு, நரம்புகளுக்கு பலம் தருகிறது. ஞாபக சக்தியை, கற்கும் திறனை அவர்களுக்கு அதிகப்படுத்துகிறது. இந்த உருளைக்கிழங்கை நாம் மேலாக பற்றாக போடுகின்ற பொழுது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. பொதுவாக இந்த உருளைக்கிழங்கு தென் அமெரிக்காவிலே 10,000 ஆண்டுகளாக பழக்கத்தில் உள்ளது என்று வரலாறு கூறுகிறது. இந்த உருளைக்கிழங்கை தோலோடு நாம் சாப்பிடுவதனாலே, தோலை நீக்கிவிடுவது என்பது விட்டு தோலோடு அதை வறுத்தோ பொரித்தோ சமைத்தோ நாம் சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய முழு சத்துவங்களும் நமக்கு கிடைக்கிறது. குறிப்பாக அதில் இருக்கின்ற பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்கள், ஃபோலேட் என்கின்ற சத்துவம் நமக்கு முழுமையாக கிடைப்பதனாலே தோலோடு சமைத்து சாப்பிடுவது என்பது நமக்கு நன்மை தரும். அன்பான நேயர்களே, இந்த உருளை எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு உருளைக்கிழங்கை பயன்படுத்தி உடல் நலிந்தவர்களுக்கும் நோயிலிருந்து மீண்டு வருபவர்களுக்கும் உடலை தேற்றக்கூடிய ஒரு கஞ்சி, வயதில் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உடலுக்கு போஷாக்கு தரக்கூடிய ஒரு கஞ்சி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி மாவு, காய்ச்சிய பசும்பால், கல்லுப்பு, பூண்டு பற்கள். நம்ம உருளைக்கிழங்கை இங்கே தோலோட வேக வச்சுருக்கோம். கருப்பு கவுனி அரிசி மாவு தயார் பண்ணி வச்சுருக்கோம். கருப்பு கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதை மாவை நம்ம திரிச்சிட்டு இந்த மாவை வறுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த கருப்பு கவுனி அரிசி மாவு நம்ம கஞ்சிக்காக பயன்படுத்தலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இந்த மாவை ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இதெல்லாம் வேக வைக்காமல் நம்ம டைரெக்டாக கூட அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து கஞ்சி தயார் பண்ணலாம். உருளைக்கிழங்கை நல்லா துருவிடணும். பொடியை நல்லா துருவிட்டு அதோட கருப்பு கவுனி அரிசி மாவும் சேர்த்து உப்பு, பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சு அப்படியே வேக வைக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டதுனால இந்த மெத்தடில் தயார் பண்ணுறோம். இந்த உருளைக்கிழங்கை நம்ம தோலோடு சேர்க்குறோம். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்குனால கேஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பூண்டு சேர்க்குறோம். கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க கவுனி அரிசி கஞ்சி மாவு அதுவும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச கவுனி அரிசி மாவு, அதோட பூண்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த அரைச்சதை கொதிக்க வைக்கணும். லேசாக கொதிச்சா போதும். ஏற்கனவே இதை நம்ம எல்லாமே வேக வச்சுட்டோம். வயிறு புண்ணாக இருக்கும்போது நம்மளால் அதிகமாக காரம் சாப்பிட முடியாது. அதே போல் புற்றுநோயாளிகளுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அண்டர்கோ பண்ணும்போது காரம் சாப்பிட முடியாது. காரம் இல்லாத மற்ற திடமான உணவு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம கஞ்சி தயார் பண்ணி கொடுத்தோம்னா வயிறு புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கும், டைஜஷனுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அவர்களுக்கு சத்து குறைபாட்டை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும். அதே போல் வயது முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதி, நரம்பு பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கி வரும்பொழுது நம்ம காய்ச்சிய பசும்பால் சேர்த்துக்கலாம். பாலுக்கு பதில் நம்ம மோர் கூட விட்டுக்கலாம். இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சமாக விட்டாலே போதும். உருளைக்கிழங்குல பார்த்தோம்னா நமக்கு ஃபாஸ்பரஸ், கால்சியம் போன்ற எலும்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம பாலும் சேர்க்கறதுனால இது ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டாகவும் செயல்படும். ஃபோலிக் ஆசிடும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு வலி நிவாரணியாகவும் செயல்படும். நம்ம ஃபோலிக் ஆசிட் எல்லாமே அந்த தோல் பகுதியில் இருக்கிறதுனால தான் நம்ம தோலோடு சேர்த்து இந்த உருளைக்கிழங்கை சாப்பிட்றது. இந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு சுவையாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். நம்ம பூண்டு, உப்பு சேர்ப்பதற்கு பதில் இதோட நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து கூட எடுத்துக்கலாம். சுக்கு வேணாலும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த கஞ்சி இப்போது தயாராகிடுச்சு. உருளைக்கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி, பால், உப்பு மற்றும் பூண்டு சேர்ந்த இந்த கஞ்சி தினம் ஒரு வேளை நம்ம பருகிட்டு வரும் பொழுது நம்ம எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் பலம் தரக்கூடிய மருந்தாகவும், நோயுற்றவர்களுக்கும் நலிந்தவர்களுக்கும் உடல் தேற்றியாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, சோலனம் டியூபரோசம் என்கின்ற பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று. கெலோரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நம்மை இயக்கக்கூடிய வகையிலே அது நமக்கு சக்தியை தருகிறது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய வகையிலே அதிலே நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. எலும்புகள் நரம்புகள் பலம் பெறுகின்ற வகையிலே ஃபோலேட், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துவங்கள் அதிலே அதிகமாக இருக்கிறது. கொலைன் என்று சொல்லுகின்ற சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. இது கொலாஜன் என்று சொல்லக்கூடிய தோலுக்கு மிக முக்கியமான ஒரு சத்துவத்தை நமக்கு தருகிறது. இந்த கொலாஜன் என்கின்ற சத்துவம் தோல் சுருங்கி விரிகின்ற தன்மையை, இந்த எலாஸ்டிசிட்டி என்று சொல்லுவார்கள், அந்த தன்மையை தக்க வைக்கக்கூடிய ஒன்றாக, ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே தோல் எளிதிலே சுருங்கி வயது முதிர்வை ஏற்படுத்துகின்ற தன்மையை தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த உருளை விளங்குகிறது. இந்த உருளையோடு இந்த பிளாக் ரைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், கருப்பு கவுனி அரிசி. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. பல்வேறு தாது உப்புக்களை அது பெற்றிருக்கிறது. ஆரோக்கியத்துக்கு அருமையான கஞ்சியாக, உணவாக நமக்கு பயன் தருகிறது. அதனோடு அலியம் சாட்டிவம் என்று சொல்லுகின்ற கார்லிக், பூண்டு நாம் சேர்த்திருக்கின்றோம். பூண்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலேயும், ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலேயும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற வகையிலே நுண்கிருமிகளை போக்கி நோய் கிருமிகளை தாக்கி வெளித்தள்ளுகின்ற ஒன்றாகவும், குருதி நாளங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வேசோ டைலேட்டர் என்கின்ற வகையிலேயும் நமக்கு பூண்டு பயன் தருகிறது. இந்த பூண்டு, கருப்பு கவுனி அரிசி, உருளை இவற்றை சேர்த்து இங்கே ஒரு கஞ்சியாக நாம் வைத்திருக்கிறோம். இதை அடிக்கடி நாம் உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது எலும்புகளுக்கு பலம் தருகிறது. விட்டமின் சி இருப்பதனாலே நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது. புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது. ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களுக்கு உடல் தேற்றியாக விளங்குகிறது. டானிக் என்கின்ற வகையிலே உரமூட்டியாக விளங்குகிறது. இந்த உருளைக்கிழங்கை தனியாக மேற்பற்றாக பயன்படுத்துகின்ற பொழுது தீக்காயங்களிலே ஏற்படுகின்ற புண்களை வெகு சீக்கிரத்திலே வடு இல்லாமல் ஆற்றக்கூடிய தன்மை உடையது என்பதையும் இங்கே மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உருளைக்கிழங்கு, கருப்பு கவுனி அரிசி சேர்ந்து எப்படி ஒரு கஞ்சி நமக்கு உடலுக்கு பயன் தரக்கூடியதாக அமைகிறது என்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.